ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் கோவா போகிறோம். ஸோ வந்துட்டு நேராக ஏர்போர்ட் வந்தாச்சு. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா முன்னாடி நாளே வீட்டில் அந்த எந்த ஏர்லைனில் போகிறீங்களோ அதோட வெப்சைட் போயிட்டு போர்டிங் பாஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேரெக்டாக நம்ம செக்யூரிட்டி செக் வந்து டக்குன்னு நம்மளால் முடிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது. நாங்கள் வந்து முன்னாடி நாளே எடுத்து வச்சனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு வந்துட்டு லக்கேஜ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனேயுமே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு அது டேக் ஆஃப் வரப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தா. வெளியே வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டேக் ஆஃப் ஆனோடனே ஒரு 15 மினிட்ஸில் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு கோவா வந்துடும். நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து பன்னீர் சாண்ட்விச்சும் சிக்கன் சாண்ட்விச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் சாண்ட்விச் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அது வந்து லேண்ட் ஆகிறப்ப தான் கொஞ்சம் காதடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட்டில். மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. டைமுக்கு வந்து ரீச் ஆகி எல்லாமே முடிச்சாச்சு. அந்த வியூ தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாதி நேரம் ஃபுல் க்ளவுட், பாதி நேரம் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்துச்சு. ஸோ நம்ம கோவாவில் லேண்ட் ஆயாச்சு. கோவாவில் நாமளும் கால் பதிச்சாச்சு. கோவாவை ஃபேமிலியாக போய் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபேமிலியாகவும் நிறையா பிளேசஸ் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கெங்கே போகணுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.